மசாலா டீ செய்வது எப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். அதில் தனியா 100 கிராம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சித்திரத்தை இது ஒரு 100 கிராம், இதுவும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிமதுரம் இது 100 கிராம்ஸு, இதை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மிக்சியில் நல்லா மசியும். வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு வச்சுக்கலாம். பட்டை இதே ஃப்ளவருக்கு நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லா கிடைக்கும், நமக்கு டேஸ்ட் வரும். இதே வறுத்து எடுத்துக்கலாம். பட்டை 2 மினிட்ஸ் இதே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தில் இதையே சேர்த்துக்கலாம். அதே அதிலே சேர்த்துக்கலாம். சுக்கு 100 கிராம்ஸு, இதே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கினா நம்மளுக்கு பொடி இடிக்கிறதுக்கு இடித்தா நல்லா மசியும், நல்லா வறுத்துக்கினா. அதனால் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கினா இதையும் அதிலே சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் 10 கிராமு, 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூன் கிராம்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். இது வந்து எனக்கு எங்கள் அம்மாச்சி சொல்லி கொடுத்தது. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியானது, உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கரகரன்னு கோல்டு இருக்குது இல்லையா, அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பித்தத்தை எடுக்கும், மெயினாக வந்து பித்தத்தை எடுக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ இடிச்சிக்கலாம். இடிச்சிக்கினா தான் நம்மளுக்கு மிக்சியில் நல்லா பொடி ஆகும். அதனால் நல்லா உங்களுக்கு கல் இருந்துச்சுன்னா வீட்டில் கல்லில் போட்டு கூட நீங்கள் நல்லா இடித்து இந்த மாதிரி பண்ணி நீங்கள் மிக்சிக்கு சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து இப்போ மிக்சி போட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி பொடியாகிடும். இந்த பொடியை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து 6 மந்த் இல்லை 1 இயர் கூட அப்படியே இருக்கும். ஸ்மெல் போகாமல் நல்லா போட்டு வச்சிட்டிங்க, நல்லாயிருக்கும், எதுவுமே ஆகாது. இது நம்ம அப்பப்போ டீ பொடி வாங்கி நம்ம இது பாருங்கள், இது 1/2 kg டீ பொடி. இந்த 1/2 kgக்கு நான் வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ண போகிறேன். இல்லை உங்களுக்கு பத்தலை, ஸ்மெல்லு கம்மியாக இருக்குன்னா இன்னொரு 1/2 கரண்டி சேர்த்து வச்சுக்கலாம். அது கரண்டி பார்த்துங்க, ரொம்ப குட்டி கரண்டி, அது பெருசாக போட்டுறாதீங்க, ஸ்மெல்லு ஓவராக கொடுத்துரும். அதனால் அது குட்டி கரண்டியாக இருக்குது. இதை போட்டு நீங்கள் அப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கரண்டியில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து ஒரு 3 பேர் டீ குடிக்கிறோன்னா நமக்கு 1 ஸ்பூன் போட்டாலே நமக்கு போதும். பால் வச்சு இது ஒரு கட்டையில் நான் சேர்த்து வச்சுக்கிறேன், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நான் அம்மாச்சியோட கை பக்குவத்தில் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டது. உங்களுக்கு நான் ஒன்றா சொல்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பால் வச்சுக்கலாம். இப்போது ஒரு 3 பேருக்கு நான் டீ போட போகிறேன். எங்கள் 2 பசங்க இருக்காங்க, எனக்கு 3 பேருக்கு நான் டீ போட போகிறேன். கொஞ்சம் தான் நான் ஸ்பூனில் சேர்த்துருக்கேன், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். சக்கரை போட்டுக்கலாம். அவ்வளோதான், வடிகட்டிட்டோம்னா மணமான மசாலா டீ ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க, முடியலன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள், வேணும்னா ஆர்டர் போடுங்க. நான் உங்களுக்கு மசாலா மட்டும் செஞ்சு கொடுக்குறேன். டீ தூள் வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணுங்கள். Subscribe to my channel. वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।